பராபவ வருடம் சித்திரை மாதம் 10ஆம் நாள் 23/4/2026 வியாழக்கிழமை இரவு 8:49 மணி வரை வளர்பிறை சப்தமி திதியும், இரவு 8:57 மணி வரை புனர்பூசம் நட்சத்திரமும் அமிர்த யோகமும் சித்த யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றி அளிக்கக்கூடிய நேரம் காலை 9:05 மணியிலிருந்து 10:30 மணி வரையும், பகல் 1 மணியிலிருந்து 1:30 மணி வரை உள்ள நேரமும் ஆகும். இன்றைய நாளின் ராகு காலம் பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை, குளிகை காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை. இன்றைய தினம் சூளம் தெற்கு, பரிகாரமாக தைலம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அனுசம் மற்றும் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள்: மேசத்தில் சூரியன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் சந்திரன், குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் புதன், செவ்வாய், சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக சனியின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய பூசம், உத்திரட்டாதி, அனுஷம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கின்ற முக்கிய விஐபிகளை சந்திக்க ஏற்ற தினம், வர்த்தக வியாபாரம் தொடர்பான பணிகளை துவங்க உகந்த தினம், உயர் பதவிகளை ஏற்க ஏற்ற நாள், விலையுயர்ந்த ஆடை ஆபரணங்களை அணிவதற்கு உகந்த தினமாகவும் இன்றைய தினம் இருக்கிறது. வியாழக்கிழமை என்ற முறையில் குரு ராகவேந்திரரை வழிபட சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சேமங்களும் ஏற்படும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம், குறிப்பாக நட்சத்திரங்களில் தோஷம் இருக்கிறதா, குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் திருமணத்திற்கு உகந்ததல்லன்னு சொல்லப்படுகிறது. அதில் இருக்கின்ற உண்மை விஷயங்கள் என்ன? மூலம், ஆயில்யம், கேட்டை, விசாகம் இது போன்றதொரு நட்சத்திரங்கள் திருமண உறவுகளில் பிரச்சனைகள் ஏற்படும் சொல்லப்படுகிறது. இதில் உண்மை இருக்கிறதான்னு பார்த்தீங்கன்னா, தனிநபர் ஜாதகங்களில் நட்சத்திரம் என்பது எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. 27 நட்சத்திரங்களுக்கு 27 நட்சத்திரத்தையும் இணைக்கலாம்ங்கிறதா ஜோதிடம் சொல்லுகிற அமைப்பு. ஆனால் அதற்குள் நிறைய விவரங்கள், தெளிவுகள் இருக்கிறது. தனி நபர் ஜாதகங்களில் கட்ட பொருத்தம் என்று சொல்லக்கூடிய லக்னம், ராசி, அதோடு தொடர்பு கொண்ட கிரகநிலைகள், தசாபுக்திகள் போன்றவற்றை பார்த்துத்தான் திருமண உறவை இணைக்க வேண்டுமே தவிர நட்சத்திரங்களுக்குள் எந்த விதமான பொருத்தத்தை இறுதி செய்வதற்கான அமைப்புகளும் இல்லை அப்படிங்கிறது நீங்கள் அவசியம் உணர்ந்து கொள்வது முக்கியம். நன்றி. மேச ராசி அன்பர்களே, இன்றைய தினம் மேசராசியினருக்கான கிரக சூழல்கள் எல்லாம் எது போன்றதொரு தன்மையில் இயங்குகிறது அப்படிங்கிறத பார்த்திருக்கின்றோம். பொதுவாக எல்லா விதமான சிக்கல்களையும் எதிர்கொண்டு நல்லதொரு மேம்பட்ட சூழலில் புகழினையும் காரிய அனுகூலத்தையும் பெறவல்ல சிரமங்கள் இல்லாத சிக்கனமான செயல்பாடோடு வெற்றி காணுகின்ற தினமாக மேசத்திற்கு இன்றைய தினம் அமையும். அமைதியாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயலாற்றி எதிலும் அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கின்ற வகையில் நல்லதொரு உயரியதான சூழலை பெறக்கூடிய தினமாக மேசத்திற்கு இன்றைய தினம் அமையும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலங்கள் உண்டு. குடும்ப உறவுகளுக்குள் மதிப்பு மிகுந்த தன்மைகள் ஏற்படும். உங்களது அனைத்து விதமான செயல்பாடுகளுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகி செல்வார்கள். மனம் விரும்பியது போல செயல்படுவீர்கள். குறிப்பாக நினைத்ததை சாதிப்பீர்கள். எதை செய்தாலும் அதில் உங்களுக்கான அனுகூலம் கூடுதலாக இருக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த சிறப்பு மிகுந்த கிரக சூழல்கள் இருக்கிறது. ராசியில் அதிர்ஷ்டத்தை தருகின்ற பஞ்சமாதிபதி சூரியன் உச்சம் பெற்றிருக்க, தனஸ்தானம் சுக்கிரனுடைய ஸ்தானபலம் பெற்ற இருப்பால் வலுப்பெற்றிருக்கிறது. தைரியம், தன்னம்பிக்கை, புகழை சொல்லுகிற 3ஆம் பாவகம் குருச்சந்திர இருப்பால் மிக சிறப்பாகவே இருக்கிறது. எல்லா வகையும் நல்லதொரு அனுகூலத்தை தரக்கூடிய தன்மை இன்றைய நாளில் மேசத்திற்கு இருக்கிறது. கணவன் மனைவி உறவு, தொழில் பங்குதாரர்களுடனான நட்பு, குழந்தைகளின் செயல்பாடு போன்ற அனைத்திலும் நல்லதொரு அனுகூலத்தை முழுமையாகவும் நிறைவாகவும் பெற இருக்கிறீர்கள். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் சீராக இருக்கும். புதிய கிளைகள் தொடங்குவது போன்ற விரிவாக்க பணிகள் அனுகூலத்தை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு அலுவலக வேலைகள் தொடர்பாக டென்ஷன்கள் குறையும். மேலதிகாரிகள் ஆதரவு உண்டு. கணவன் மனைவிக்கிடையே பிரியம் நெருக்கம் உண்டாகும். குடும்பத்தில் அமைதியான சூழல் காணப்படும். உறவுகள் வருகை மகிழ்ச்சியை கொடுக்கும். குழந்தைகள் முன்னேற்றத்திற்காக பெரிய அளவில் பாடுபடுவீர்கள். வழக்கு விவகாரங்களில் அனுகூலமான சூழல்கள் உண்டு. பெண்மணிகளுக்கு இருந்து வந்த தடைகள் விலகும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். கலைத்துறை என்பர்களுக்கு ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகள் உண்டு.
அரசியல்வாதிகள் அனைத்து விதமான நிலைமைகளிலும் மிகப்பெரிய அளவில் உற்சாகத்தையும் திறமைகளையும் வெளிப்படுத்தி புகழ் பெறக்கூடிய தன்மை இன்றைய நாளில் இருக்கிறது. மேசத்தை பொறுத்தவரை மேன்மைகள் நிறைந்த நாள் என்றே இன்றைய நாளை சொல்லலாம். சிந்தனை செயல்திறன் மேம்படுகிற சூழலோடு இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற தினமாகவும், பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்ததை சாதிக்கின்ற தினமாகவும், கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாகவும் இன்றைய தினம் அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளினுடைய கிரக எண்ணங்கள் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? மாற்றமாயிருக்கிறது. கிரக தொடர்புகள் உற்சாகத்தை பெறுகின்ற வகையில் சிறப்பாகவும் இருக்கிறது. அதாவது சுக்கிரன் தனித்த ஸ்தானபலம் பெற்று ராசியில் இருப்பது ரிஷபத்திற்கு மிகப்பெரிய அளவில் அனுகூலத்தை கொடுக்கும். குறிப்பாக தொடர்ந்து திருமண தடை ஏற்பட்டு வந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு திருமணம் உறுதிவார்த்தை சொல்லப்படும். பருவ வயதில் உள்ள ஆண் பெண் இருபாளருக்கும் காதல் போன்ற நிகழ்வுகளில் பெற்றோர்களின் சம்மதம் கிடைக்கும். உங்களுடைய பர்சனாலிட்டியை மேம்படுத்துவது தொடர்பான சிகிச்சை முறைகள் நல்ல விதமாக பலனளிக்கும். பெண்களால் அதிர்ஷ்டமும் அனுகூலங்களும் ஏற்படும். விலை உயர்ந்த பொருட்கள், வீடு, வாகனம், சொத்து போன்றவைகள் வாங்குவதற்கான தன்மைகளும் உண்டு. அனைவராலும் புகழப்படுகிற, மதிக்கப்படுகிற, அந்தஸ்து நிறைந்த தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. குறிப்பாக எல்லா வகையிலும் அதிர்ஷ்டங்கள் நிறைய தேடி வரக்கூடிய தன்மையோடு ரிஷபத்திற்கு இன்றைய தினம் அமையும். எடுத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சோர்வடையாமல் தொடர்ந்து செய்து முடித்து வெற்றி காண இருக்கிறீர்கள். நிதி நிலைமை சீராக இருக்கும். குறிப்பாக தனஸ்தானம் குருச்சந்திர யோகத்தோடு இருப்பது எல்லா காரியங்களிலும் வெற்றியை கொடுக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த தன்மைகள், சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கின்ற விஐபிகளினுடைய சந்திப்பு கிடைத்தல் போன்ற சாதகமான விஷயங்கள்லாம் நடக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். எதிர்ப்புகள் விலகும். பயணங்களின் மூலமாக அனுகூலங்கள் ஏற்படும். புதிய நபர்களின் நட்பு உற்சாகத்தை கொடுக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் இனிமையான பேச்சின் மூலமாக அநேக அனுகூலங்களையும் முன்னேற்றத்தையும் பெற இருக்கிறீர்கள். ஒரு சில அன்பர்களுக்கு புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் கிடைக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் தங்களது பேச்சின் மூலமாக மேலதிகாரிகளை கவர்ந்து விடுவீர்கள். அதனால் எதிர்பார்த்த உதவியும் நன்மையும் சிறப்பாக கிடைக்கும். குறிப்பாக விலையுயர்ந்த பொருட்கள் புழங்குகிற இடங்களில் பணியாற்றுகிற அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. தந்தை வழி சொத்துக்கள் கிடைப்பதில் தடைகள் இருக்கிறது. தந்தை மகன் உறவு விட்டு கொடுத்து போவதால் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் இறுக்கமான சூழல் மாறி மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் ஏற்படும். பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் காரிய வெற்றி உண்டு. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நல்ல விதமான முறையில் பூர்த்தியாகின்ற தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் விட்டு கொடுத்து போவது நல்லது. ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது சிறப்பு. மிருகஸ்ரேஷ நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக சூழல்கள் எப்படி இருக்கிறது? குருச்சந்திர யோகத்தோடு ராசி வலுப்பெற்றிருக்கிறது. உபசய ஸ்தானத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். 12ஆம் இடத்தில் சுக்கிரன் மறைந்திருந்தாலும் பவர்ஃபுல்லான சூழலோடு இயங்குகிறார். கடல் கடந்த பயணங்கள், வெளியூர் வெளிமாநில பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகங்கள் போன்ற அனைத்திலும் சாதகமான தன்மைகள் உண்டு. தவிர்க்க இயலாத சுப விரய செலவுகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு அதன் மூலமாக ஒரு சந்தோஷமான சூழலும் கிடைக்கும். ராசிநாதன் பரிவர்த்தனை பெற்றிருப்பது சிறப்பு. தனாதிபதி வளர்பிறை சந்திரனாகி ராசியில் இருப்பது நேற்றைய தினத்தைப் போலவே பொருளாதார மேன்மைகள், கொடுக்கல் வாங்கலில் நல்லதொரு சாதகமும் அனுகூலங்களும் இருக்கும். கூடுமானவரை அனைவரையும் அனுசரித்து போவதற்கான சூழல்கள் இருக்கும். கெட்டிக்காரத்தனமான உங்களுடைய செயல்பாடுகள் அனைவராலும் மதிக்கப்படும். எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் சாதகமாக நடக்கும். எதிலும் கவனமோடு செயல்படுவீர்கள். எதிர்பாராத சில சம்பவங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும், அது சார்ந்த முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு மதிப்பு மேம்படுவதுமான சூழல்கள் உண்டு. செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் எதிர்பார்த்ததை விட சற்று நிதானமாகவே நடக்கும். குறிப்பாக தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயங்களில் அனுகூலமான தன்மைகள் உண்டு. நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் கூடுதலாக விருப்பத்தையும் ஆர்வத்தையும் காட்டுவீர்கள். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்ட சூழலையும் உணர இருக்கிறீர்கள். பணியிடங்களில் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான சூழல் ஏற்படும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் காணப்படும். வாழ்க்கை துணை உங்களை அனுசரித்து போவது மகிழ்ச்சியை கொடுக்கும். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் விலகும். உறவுகள் வருகை உற்சாகத்தை கொடுக்கும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும்.
துணிந்து சில முக்கிய முடிவுகளை எடுத்து அதன் மூலமாக அனுகூலத்தை பெற இருக்கிறீர்கள். வழக்குகள் நிதானமான போக்கால் வெற்றிகரமான சூழலை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு எதிர்பாராமல் நடக்கும் சம்பவங்களால் நன்மை உண்டாகும். மனக்குழப்பம் விலகும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு அனுகூலங்கள் உண்டு. இன்றைய நாள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் சிறப்பு நிறைந்த நாளாக மிதுனத்திற்கு அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகஸ்ரீஷ நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றம் உண்டாகிற தினமாகவும், திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற தினமாகவும், புனர்பூச நட்சத்திர நண்பர்கள் மகிழ்ச்சி அடைகின்ற சூழலோடும் இன்றைய தினம் அமைகிறது. கடகராசி அன்பர்களே, கடகத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக செயல்பாடுகள், கிரக மாற்றங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? எல்லாவற்றையும் சமாளிக்கலாம், மாறுபட்ட சூழலோடு எதிர்கொண்டு வெற்றி காணலாம் என அநேக அணுகுமுறைகளோடு திட்டமிட்டு செயலாற்றி நிறைவான வெற்றிதனை முழுமையாக பெறக்கூடிய தினமாக கடகத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். விரயபாவகத்தில் ராசிநாதன் வளர்பிறை சந்திரனாகி குருவோடு இணைந்திருப்பது, லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பது, திக்பலம் பெற்ற சூரியன் அபாரமாக உச்சத்தில் இருப்பது, பாக்கியஸ்தானம் மட்டுமே சற்று வலுப்பெற்றிருக்கின்ற சூழலில் முக்கிய யோக கிரகங்கள் எல்லாம் அனுகூலமாக சஞ்சரிக்கின்ற கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் அனைத்திலும் மதிப்பு மிகுந்த சூழல்கள் வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் உண்டு. தொடர்ந்து திருமணம் தடை ஏற்பட்டு வந்த அன்பர்களுக்கு வெற்றிகரமாக திருமணம் உறுதியாகும். டிராவல், ஓட்டல், லாட்ஜ், அழகு சாதன பொருட்கள் போன்ற சுக்கரனுடைய காரக விஷயத்தில் தொழில் புரிகிற அன்பர்கள் அனைவரும் அனுகூலத்தை பெற இருக்கிறீர்கள். புத்தி கூர்மையோடு செயல்படுவீர்கள். எந்த சிக்கலையும் தீர்க்கும் ஆற்றல் உருவாகும். எந்த ஒரு விஷயத்தையும் கவனத்தோடு கையாண்டு வெற்றி காணப் போகிறீர்கள். எல்லா காரியங்களிலும் அனுகூலமான தன்மைகள் மிகுதியாக இருக்கும். சமூகத்தில் முக்கிய நிலையில் இருக்கின்ற உயர் நபர்களின் சந்திப்பு கிடைக்கும். மனதளவில் தன்னம்பிக்கையை மேம்படும். எந்த காரியத்தையும் துணிச்சலோடு செய்து வெற்றி காண்பீர்கள். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் சுறுசுறுப்பும் விறுவிறுப்பும் அடையும். கடந்த காலங்களில் இருந்து வந்த மந்த நிலை மாறும். வருகிற வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நன்மை பயக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் மேலதிகாரிகள் சொல்படி நடந்து கொள்வது சிறப்பு. பணவரவும் மேம்பட்ட நிலையில் இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் மிகுதியாக இருக்கும். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் மறையும். வாழ்க்கை துணையோடு எதையும் பேசி தீர ஆலோசித்து செய்வது நன்மை பயக்கும். குழந்தைகளிடம் அன்பு செலுத்துவீர்கள். குலதெய்வ அனுக்கிரகமும் உருவாகும். பெண்மணிகளுக்கு எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செய்து முடிக்கும் ஆற்றல் ஏற்படும். தேவையான உதவிகளும் கிடைக்கும். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் சுறுசுறுப்பு மிகுதியாக இருக்கும். மற்றவர்களை விட புகழ் பெறுவீர்கள். இன்றைய நாள் கலைத்துறை என்பவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நீடித்த நிலைத்த அனுகூலத்தை தரக்கூடிய தினமாக அமையிருக்கிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பம் நீங்குகிற தினமாகவும், பூச நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் அதிகரிக்கிற தினமாகவும், ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமை. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்திற்கான இன்றைய தின கிரக சூழல்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக பொறுமையோடும் பக்குவத்தோடும் நிதானமாக செயலாற்றக்கூடிய தன்மைகள் சிம்மத்திற்கு நிறையவே உண்டு. இயல்பாகவே தைரியம் மிகுந்த தன்னம்பிக்கை மிகுந்த ராசி என்ற முறையிலும், ராசிநாதன் வலுவாக இருப்பதாலும், ராசியினுடைய 10, 11ஆம் பாவகங்கள் சுக்கரன், குரு, சந்திரன் போன்ற கிரக இருப்போடு இருப்பதாலும், 7ஆம் பாவகத்தில் ராகு இருந்தாலும் குருவின் தொடர்போடு இருப்பதாலும் உங்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் சங்கடங்களின்றி நிறைவேறும். அஷ்டம சனி ஒருபுறம் அனர்த்தத்தையும் குடைச்சலையும் கொடுத்து வந்தாலும் அனைத்தையும் சமாளிக்கின்ற வல்லமை உருவாகும். எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீர்கள். உங்களுடைய செயல்பாடுகளில் கூடுதலாக கவனம் செலுத்துவீர்கள். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புத்தி தெளிவு உண்டாகும். நல்லது கெட்டது என பிரித்து பார்த்து செயலாற்றி பெரிய அளவில் வெற்றி காண இருக்கிறீர்கள். எதிர்பாராத சில திருப்பங்களால் காரிய வெற்றியும் அனுகூலங்களும் ஏற்படும். செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் திருப்திகரமான முறையில் இருக்கும். தொழிலில் முன்னேற்றம் காண புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். குறிப்பாக நிதானமாக பேசுவதன் மூலமாக வர்த்தக வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும். இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயங்களில் அனுகூலங்கள் நிறைவாகவே இருக்கிறது. தொழில் பங்குதாரர்களாலும் சாதகமான தன்மைகள் ஏற்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு பணி நிரந்தரம், பதவி உயர்வு போன்ற தன்மைகள் கிடைப்பதில் சில சிக்கல்கள் இருக்கிறது. அஷ்டமசனி காரணமாக கவனமாக இருங்கள். குடும்பத்தில் தேவையில்லாத சங்கடங்கள், மன வருத்தங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். அனுசரித்து போவது நல்லது. சகோதர உறவுகளிடம் விட்டு கொடுத்து போவது சிறப்பு. 2வது திருமண வாய்ப்புக்கு சாதகமான தன்மைகள் உண்டு. இன்றைய தினத்தை பொறுத்தவரை புதிதாக நண்பர்கள் அமைவதற்கான சூழல் உண்டு. கணவன் மனைவி உறவு விட்டு கொடுத்து போவதை நலம் பயக்கும். குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் கூடுதலாக கவனம் செலுத்துங்கள்.
பெண்மணிகளுக்கு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றி காணுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இணைய வழி வருமானம் சிறப்பாக இருக்கிறது. டிவி பத்திரிகை துறைகளில் பணியாற்றுகிற நண்பர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. முயற்சிகள் நல்லவிதமாக பலனளிக்கின்ற நாளாக இன்றைய நாள் இந்த ராசியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு அமையும். குறிப்பாக அனைத்திலும் உயர்வான மேம்பட்டதொரு நல்ல பலன்கள் சிறப்போடு நடக்கின்ற தினமாக இன்றைய நாள் சிம்ம ராசி என்பவர்களுக்கு சிந்தனை செயல்திறன் மேலோங்குகிற நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு நம்பிக்கை மேம்படுகிற தினமாகவும், பூரம் நட்சத்திர நண்பர்களுக்கு புத்துணர்ச்சி உருவாகிற தினமாகவும், உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு நம்பிக்கை மேம்படுகின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கன்னி ராசி அன்பர்களே, கவலைகள் பரந்தோறக்கூடிய வகையில் சிறப்புகள் நிறைந்த தினமாக கன்னிக்கு இன்றைய தினம் அமையும். பரிவர்த்தனை பெற்ற ராசிநாதன் கூடுதலாக பாக்கியத்தில் சுக்கிரன் சஞ்சாரம் மறைந்திருந்தாலும் சூரியன் உச்சம் பெற்றிருப்பது, 10ஆம் இடமான தசம தொழில் பாவகத்தில் குருச்சந்திர யோகத்தோடு குருவும் சந்திரனும் வலிமையாக இணைந்திருப்பது போன்ற விசேஷமான கிரக சூழல்களோடு கன்னிக்கு இன்றைய தினம் சிறப்பு வாய்ந்த நாளாக துவங்கிறது. குறிப்பாக வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் அனுகூலமான தன்மைகள் உண்டு. நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமையும் நிம்மதியான சூழல்களும் ஏற்படும். எந்த ஒரு காரியத்தை செய்யும் முன்பும் அது சரியா தவறா என மனதிற்குள் ஒரு முறைக்கு பலமுறை கேள்வி எழுப்பி செயலாற்றி பெரிய அளவில் வெற்றி காண இருக்கிறீர்கள். எல்லா வகையிலும் நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் கூடுதலாக கவனம் செலுத்துவீர்கள். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். வழக்கத்தை விட எதிலும் சற்று கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது. தேவையற்ற வீண் பிரச்சனைகளில் ஈடுபடாமல் தவிர்ப்பதும் அனுகூலத்தை கொடுக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் தொடர்பான விஷயங்களிலிருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். மனக்கவலைகளில் இருந்து வந்த ஒரு வித்தியாசமான விருப்பான சூழல்கள் மாறும். லாபம் மேம்படும். புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு எதிலும் நிதானமாக செயல்படுவதும், பணியிடங்களில் மற்றவர்களை அனுசரித்து போவதும் நல்லது. குடும்பத்திலிருந்து பிரிந்து சென்ற நபர்கள் மீண்டும் வந்து சேருவதற்கான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். குறிப்பாக நீங்கள் விரும்பிய மிகவும் நேசித்த கைவிட்டு போன பொருட்கள் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுகிறது. அதன் மூலமாக மனதளவில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கூடுதலாக இருக்கும். தடைகள் அனைத்தும் நீங்க போகிறது. குறிப்பாக காரிய வெற்றி உருவாக இருக்கிறது. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம், ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், பங்கு வர்த்தகம், வெளியூர் வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். பெண்மணிகளுக்கு எந்த ஒரு காரியத்தையும் கூடுதலாக கவனத்தோடு செய்வது நல்லது. அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது அதிக கவனம் தேவை. அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுகிற விஷயங்களில் உஷாராக இருங்கள். மாணவர்கள் பாடங்களை மிகவும் நிதானமாக படித்து பதிய வைத்துக் கொள்வது நல்லது. கலைத்துறை என்பவர்களுக்கு அனைத்து வகையிலும் நன்மைகள் நடக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை மாறும். அரசியல்வாதிகள் எடுக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் அனுகூலமாக இருக்கும். மொத்தத்தில் இன்றைய தினத்தை பொறுத்தவரை எல்லா விதமான சூழல்களிலும் நல்லதொரு எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக பூர்த்தியாகின்ற நாளாக கன்னிக்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும், அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்தது நடக்கின்ற தினமாகவும், சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக சஞ்சாரங்கள், அனுகூலங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதான சூழலில் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். ராசியை உச்ச சூரியன் பார்ப்பதும், ராசிநாதன் மறைந்திருந்தாலும் ஸ்தான பலம் பெற்றிருப்பதும், பாக்கியஸ்தானத்தில் குருச்சந்திரன் இணைந்திருப்பதுமான நல்லதொரு முக்கியமான கிரக சூழலோடு துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிக்கல்கள் இல்லாத நாட்களாக அமையப் போகிறது. அதிர்ஷ்ட பாவகத்தில் ராகு குருவின் பார்வையால் இருக்கிறதால எந்த விதமான சிக்கல்களும் இல்லை. குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். எந்த ஒரு வேலையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்து வெற்றி காண இருக்கிறீர்கள். மனதளவில் உற்சாகம், தெம்பு பிறக்கும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். பணவரவு சிறப்பாக இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். ஒத்துவராத உணவு பதார்த்தங்களை தவிர்ப்பது நல்லது. எதிர்ப்பாளர்களால் சில சங்கடமான சூழல்கள் ஏற்படலாம். கவனத்தோடு இருப்பது சிறப்பினை கொடுக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் தொடர்பான காரியங்களை செய்வது நல்ல பலனை கொடுக்கும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் உண்டு. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானத்துறை, மெடிக்கல் சார்ந்த தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சற்று அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற நண்பர்கள் வருகிற வாடிக்கையாளர்கள் பற்றிய வீண் கவலை ஏற்பட்டு விலகும். உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களிடமும் பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்கும்.
ஆனால் எதிர்பார்த்த அளவு பணியிடங்களில் சாதகமான சூழல்கள் இருக்காது. கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் வீண் குழப்பம் அவ்வப்போது ஏற்பட்டு விலகும். புத்திசாதுரியத்தால் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காணுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது சிறப்பு. தொழில் பங்குதாரர்களோடு அனுசரித்து போவது நலம் பயக்கும். குழந்தைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே என்ற எண்ணம் ஏற்பட்டு விலகும். வழக்குகளில் சாதகமான சூழல்கள் உருவாகும். பெண்மணிகளுக்கு முயற்சிகள் பலனளிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். கலைத்துறை என்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தடைகள் விலகக்கூடிய வெற்றி நிறைந்த தினமாக துலாத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாகவும், சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற நாளாகவும், விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு விரும்பியது கிடைக்கப்பெறுகிற தினமாகவும் இன்றைய தினம். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக சூழல்கள் அமைப்புகள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக 6இல் சூரியன் உச்சம், 7இல் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கின்ற சூழல், 8ஆம் இடத்துல குருச்சந்திர யோகம், வலிமை பெற்ற கிரக சூழல்கள். அதிர்ஷ்ட பாவகம் மட்டுமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. 4ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் குருவின் பார்வையும், சந்திரன் குருவோடு வளர்வரை நிலையில் இணைந்திருப்பது. வீடு வாகன யோகம் உண்டு. தாயாருடைய ஆரோக்கிய நிலை மேம்படும். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலம் உண்டு. குறையொன்றும் இல்லாத நாளாக உயர்ந்த சூழல் ஏற்படுகின்ற தினமாக விருச்சிகத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. பெரிய அளவில் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நம்ப வேண்டாம். ஒத்து வராத நபர்களிடமிருந்து அறவே ஒதுங்கி விலகிக் கொள்வதும் சாதகமான சூழலுக்கு வழிவகுக்கும். எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாக செய்து முடிக்கும் உங்களுக்கு இன்றைய நாள் நல்லதொரு வரவேற்பையும் சிறப்பினையும் கொடுக்கும். தடைகள் விலகும், எதிர்ப்புகள் விலகும். முக்கியமாக நினைத்ததை சாதிப்பீர்கள். நிம்மதியான அணுகுமுறைகளை பெற இருக்கிறீர்கள். மனதளவில் புதிய உற்சாகமும் தைரியமும் மேம்படும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் இருந்து வந்த பெரிய அளவிலான போட்டிகள் விலகும். புதிய ஆர்டர்கள் பெறுவதிலிருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். சிந்தனை செயல்திறன் அதிகரிக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு பணியாற்றக்கூடிய இடத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். அலுவலகம் தொடர்பான பயணம் சிறப்பான முறையில் செல்லுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. நீண்ட நாட்களாக குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் உருவாகும். புதிய நண்பர்கள் அமைவதற்கான தன்மைகளும் உண்டு. குழந்தைகள் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். குறிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையப்போகிறது. பெண்மணிகளுக்கு தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிக்க மீண்டும் முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். உற்சாகம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை மேம்படும். கவலைகள் விலகும். கலைத்துறை என்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. எதிர்பாலினத்தவரிடம் பழகும் பொழுது எச்சரிக்கை தேவை. எதை பற்றியும் கவலைப்படாமல் தீர ஆலோசித்து செய்வது நலம் பயக்கும். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை எல்லாவிதமான செயல்பாடுகளிலும் நல்லதொரு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்ற நாளாக விருச்சிக ராசி என்பர்களுக்கு மேன்மைகள் நிறைந்த நாளாக ஆன்மீக தொடர்புகளோடு கூடிய தன்மைகளோடு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்கள் நிதானம் காப்பது நல்லது. அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் உண்டு. கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசியினருக்கு இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக வலிமை பெற்ற ராசிநாதன் கூடுதலாக வலிமை பெற்ற யோக கிரகங்களோடு இன்றைய தின சஞ்சாரம் துவங்குகிறது. அதே நேரத்தில் தனித்து 6ஆம் இடத்துல சுக்கிரன் வலுப்பெற்றிருக்கிறது. சில சிக்கலான அணுகுமுறைகளை கொடுக்கும். எதிர்ப்புத்தன்மைகள் அதிகரிக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதில் சில சிக்கல்கள் உருவாகலாம். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். பெண்களால் சற்று சங்கடமான அணுகுமுறைகள் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் உறுதி வார்த்தை சொல்லப்படுவதில் மிகப்பெரிய அளவில் கவனமாக இருப்பது நல்லது. எதையும் திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள். எதிலும் சிக்கனமாக இருப்பீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றி அனைவராலும் புகழப்பட இருக்கிறீர்கள். மதிப்பு மரியாதையும் மேம்படும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். சிக்கலான சில விஷயங்களை சாதுரியமாக பேசி முடிப்பீர்கள். தேவையற்ற உபயோகம் இல்லாத வீண் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. செய்தொழில் வர்த்தக வியாபாரம் முன்பிருந்ததை விட நல்லதொரு முன்னேற்றம் காணும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயங்களிலும் அனுகூலங்கள் உருவாகும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி ஷேர் மார்க்கெட் போன்ற துறைகளில் சாதகமான தன்மைகள் உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் தங்களது சாமர்த்தியமான பேச்சால் எல்லாவற்றையும் திறம்பட செய்து முடித்து பாராட்டு கிடைக்க பெற இருக்கிறீர்கள். குடும்பத்தில் உறவுகள் வருகை மகிழ்ச்சியை கொடுக்கும். தேவையற்ற வீண் பேச்சுக்களை குறைப்பதன் மூலம் குடும்பத்தில் அமைதியான சூழல் உருவாகும்.
வாழ்க்கை துணையின் மூலமாக சந்தோஷம் கொள்ளுகிற நிகழ்வுகள் நிறைய நடக்கக்கூடிய தினமாக இன்றைய நாள் இருக்கும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். கோப பிடிவாத குணங்களை இன்றைய நாளில் பெண்மணிகள் தவிர்த்து குறைத்து கொள்வது நல்லது. சிக்கலான பிரச்சனைகளையும் எளிதாக தீர்த்து சமாளிப்பீர்கள். பயணங்களால் அனுகூலங்கள் உருவாகும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமடைய தேவையான உதவிகள் கிடைக்கும். கல்வி தொடர்பான பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். கலைத்துறை என்பவர்களுக்கு முன்பு இருந்ததை விட அனுகூலமான சூழல்கள் உண்டு. மூத்த சகோதர உறவுகளால் ஆதாயம் உண்டு. தந்தை மகன் உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். வேற்று மத மொழி இனம் பேசக்கூடிய அன்பர்களால் ஆதாயம் உருவாகும். அரசியல்வாதிகளுக்கு நல்லதொரு மதிப்பு மரியாதையும் மேம்படும். நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமையும் நிம்மதியான அணுகுமுறைகளும் உண்டு. அனைத்திலும் மேம்பட்டதான உயரிய நல்ல பலன்களை கொடுக்கின்ற நாளாக தனுசு ராசி என்பவர்களுக்கு நன்மதிப்பு அதிகரிக்கிற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு மதிப்பு உயர்கிற தினமாகவும், போராட நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் உருவாகிற நாளாகவும், உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகரத்திற்கான இன்றைய தின கிரக சூழல்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். மாற்றத்தை விரும்பி இருக்கிற மகர ராசிக்காரர்களுக்கு மாற்றம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. முக்கிய யோகர்களான புதன், சுக்கிரன் போன்றவர்கள் அவரவர்களுடைய சூழலுக்கேற்ப வலுத்திருக்க, சனி மற்றும் சற்று பலவீனமாக இருந்தாலும் அவருடைய தொடர்பும் குரு வீட்டில் பரிவர்த்தனை அமைப்பில் நிறைவாகவே இருக்கிறது. புதன் குரு பரிவர்த்தனையின் மூலமாக சனி பலவீனம் நீங்க பெறுகிறார். நல்லதொரு வலுவான தன்மையோடு செயல்பட போகிறார். நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமை உண்டு. எந்த ஒரு காரியத்தையும் முன்னின்று செய்ய ஆசைப்படுகின்ற சூழல்கள் உருவாகும். எல்லா வகையிலும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் மேம்படும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் நல்ல விதமாக பலனளிக்கும். வெற்றியை நோக்கி செல்லும். புதிய நண்பர்கள் அமைவார்கள். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். பணவரவு மேம்படும். வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகள் அனுகூலத்தை கொடுக்கும். முயற்சிகள் சாதகமான பலனை தரும். செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் சுமாராக இருந்தாலும் லாபத்தன்மைகள் மேம்படும். தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற அன்பர்கள் வருகிற வாடிக்கையாளர்களிடம் பக்குவமாகவும் நிதானமாகவும் பேசி தங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை பெறுவது நல்லது. உத்தியோகம் பார்க்கிற அன்பர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவும் உதவியும் நிறைவாக கிடைக்கும். குடும்ப வேலைகள் காரணமாக கூடுதல் நேரம் ஒதுக்கி அதனை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள், சங்கடங்கள் விலகும். குழந்தைகளோடு வெளியே சென்று மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். வழக்குகளில் சாதகமான சூழல்கள் ஏற்படும். பெண்மணிகளுக்கு நிதானமாக பேசி செய்யும் காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். பணவரவும் திருப்திகரமான தன்மையில் இருக்கும். மாணவர்களுக்கு விளையாட்டுகளில் ஆர்வமும் விருப்பமும் மேம்படும். பாடங்களை கருத்தூன்றி படிப்பதும் நல்லது. கலைத்துறை அன்பர்கள் போட்டிகளை சந்திக்க நேரிடும். குறிப்பாக புதிய வாய்ப்புகள் கிடைப்பதற்கு அதிக முயற்சிகள் தேவை. அரசியல்வாதிகள் உற்சாகத்தோடும் புது தெம்போடும் இருப்பீர்கள். இன்றைய நாள் எல்லா வகையிலுமே எதிர்ப்புகளை விலக்கி எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் மேன்மைகள் நிறைந்த நாளாக மகர ராசி என்பவர்களுக்கு அமைகிறது. ஆரோக்கிய நலன் மேம்படக்கூடிய தன்மைகளும் உண்டு. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற தினமாகவும், திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் அமைக்கின்ற நாளாகவும், அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் நினைத்ததை சாதிக்கின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கும்பராசி அன்பர்களே, கும்பத்திற்கான கிரக வல்லமைகள் எல்லாம் இன்றைய நாளில் எப்படி இருக்கிறது? குறிக்கோள்களை நிறைவேற்றுகின்ற வண்ணம் உயரியதான சூழலோடு கும்பத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். ராசியில் இருக்கின்ற ராகு குருவின் தொடர்போடு இருப்பதும், திக்பலம் பெற்ற சுக்கிரன், தைரிய வீரிய தன்னம்பிக்கை பாவகத்தில் சூரியன் இருப்பது போன்ற முக்கியமான கிரக இணைவுகள் எல்லாம் உங்களுடைய முயற்சிகளில் மேம்பட்டதொரு வெற்றியை கொடுக்கிற வகையில் அமையப்போகிறது. குறிப்பாக உழைப்பிற்கு அஞ்சாமல் இருப்பீர்கள். எதிலும் நினைத்ததை சாதிப்பீர்கள். உங்களுடைய செயல்பாடுகள் அனைவராலும் மதிக்கப்படும். தடை தாமதங்கள் விலகும். சகோதர வகையில் அனுகூலம் உண்டாகும். மனச்சங்கடங்கள் விலகும். மதிப்பு மிகுந்த சூழல்கள் உருவாகும். எதிர்ப்பாளர்களால் வேதனைகள் உருவாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஒத்துவராத உணவு பதார்த்தங்களை தவிர்ப்பது நல்லது. வீடு, வாகனம், பூமி தொடர்பான பிரச்சனைகள் இழுபறியான சூழலோடு காணப்படும். குறிப்பாக தாயாருடைய ஆரோக்கிய நலன் நல்ல விதமான முறையில் இருக்கும். மகிழ்ச்சிகரமான அனுபவங்களும் ஏற்படும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் சற்று மந்த நிலையோடு காணப்படும். வரவேண்டிய பணம் கைக்கு வருவதில் தாமதம் ஏற்படலாம். தொழில் போட்டிகளை சமாளிக்க வேண்டிய சூழல்கள் உருவாகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் வீண் அலைச்சல்களை சந்திப்பது அதிகமாக இருக்கும். பணியிடங்களில் நிதானமாக இருங்கள். குறிப்பாக குடும்ப அளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி அமைதி காணப்படும்.
கணவன் மனைவி மூலம் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி சாதகமான தன்மைகள் உருவாகும். குழந்தைகள் உங்கள் சொல்படி நடப்பது கண்டு மனம் மகிழ்வீர்கள். வழக்குகள் இழுபறியாக இருக்கும். பெண்மணிகளுக்கு மனதில் தைரியமும் மகிழ்ச்சியும் உருவாகும். வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பது பற்றிய கவலை விலகும். உற்சாகமான மனநிலை காணப்படும். கலைத்துறை என்பவர்களுக்கு பணவரவு ஏற்ற இறக்கமாக இருக்கும். எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லது. அரசியலில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். கூடுதலாக உழைக்க வேண்டிய தன்மைகளும் உருவாகும். மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை ஏற்படும். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை எல்லாவிதமான நிகழ்வுகளும் உங்களுக்கு ஏற்புடையதாக உள்ள சந்தோஷம் மகிழ்ச்சியும் நிறைந்த நாளாக இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களுக்கும் நல்லதொரு இதமான சூழல் நிலவுகிற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கிற தினமாக இன்றைய தினம் இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் நிறைந்த நாளாகவும், சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பம் நீங்குகிற தினமாகவும், பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் புகழ் பெறுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மீன ராசி அன்பர்களே, மீனத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக செயல்பாடுகள், கிரக இணைவுகள் எல்லாம் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்க இருக்கின்றோம். முக்கியமாக ராசிநாதன் கேந்திரவலு, தனஸ்தானத்தில் உச்ச சூரியன், 3ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி, 12ஆம் பாவகத்தில் குரு ராகு இணைவு என மாறுபட்ட கலந்து கட்டிய கிரக சூழல்களோடு சில மகிழ்ச்சியான அனுபவங்களும் சங்கடமான சூழல்களும் நிறைந்த நாளாக மீனத்திற்கு இன்றைய தினம் அமையும். எல்லாவற்றிலும் உங்களுடைய நிர்வாகத் திறமை பணியிடங்களில் சிறப்பாக இருக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மகிழ்ச்சி நிறைந்த தன்மைகள் உண்டு. அதே நேரத்தில் ராசியில் சஞ்சரிக்கின்ற சனி செவ்வாய் பிடிவாத கோபதாப குணங்களை கூடுதலாக கொடுப்பார். எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும். பணவரவு கூடுதலாக இருக்கும். எதிர்ப்புகள் விலகும். நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த காரியத்தை மீண்டும் செய்து முடிக்க தேவையான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். வெளியூர் வெளிமாநிலத்திலிருந்து வரக்கூடிய தகவல்கள் வெற்றிகரமான தகவல்களாக வரும். குறிப்பாக தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகள் வேகமாக நடக்கும். தடைகள் அகலும். எதிர்பார்த்த அளவு வியாபாரம் பெருகி பணவரவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு பணியிடங்களில் மதிப்பு மிகுந்த சூழல்கள் உருவாகும். இன்றைய நாளை பொறுத்தவரை செவ்வாயினுடைய யூனிஃபார்ம் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள், காவல் பணி, இராணுவம், கூடுதலாக இன்சூரன்ஸ், காப்பீடு போன்ற துறை அமைப்பில் பணியாற்றுகிற அன்பர்களுக்கும் அனுகூலமான தன்மைகள் உண்டு. பணிபுரிகின்ற இடங்களில் சக ஊழியர்களால் ஆதாயம் உண்டு. வாழ்க்கை துணை மூலம் நன்மை உண்டாகும். குடும்ப உறவுகளின் நலனில் கூடுதல் அக்கறை செலுத்துவீர்கள். குலதெய்வ அனுக்கிரகமும் உண்டு. குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்விக்க இருக்கிறீர்கள். வழக்கு விவகாரங்களில் தாமதமான சூழல்கள் உருவாகும். கவனமாக இருங்கள். பெண்மணிகளுக்கு தடைபட்டு வந்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான சூழல்கள் ஏற்படும். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பது பற்றிய கவலை விலகும். மனதில் உற்சாகம் பிறக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு அனைத்து விதமான நிலைகளிலும் நன்மைகள் உருவாகும். எதிர்பார்த்திருந்த புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு நற்செய்திகள் தேடி வரும். தொண்டர்கள் உற்சாகத்துடன் உங்களிடம் வேலை செய்வார்கள். இன்றைய நாள் எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளையும் நிறைவான முறையில் பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் மீனராசி என்பவர்களுக்கு முயற்சிகள் பலனளிக்கின்ற மதிப்பு மிகுந்த நாளாக அமையப் போகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி நட்சத்திர என்பர்களுக்கு மாற்றம் நிறைந்த தினமாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர என்பர்களுக்கு எதிர்பார்த்த ஆலோசனைகள் கிடைக்கின்ற தினமாகவும், ரேவதி நட்சத்திர என்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் அமையும்.